Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஜி பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ டிஎன்ஜி அப்படின்னா என்னென்னா ட்ரை நைட்ரோ கிளிசரின். ஓகே, அப்போ இதை நம்ம எது மூலமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்? கிளிசரால் அப்படின்ற மாலிகுல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி செய்யலாம்? நம்ம பண்ண போகிறது நைட்ரேஷன். ஸோ அதுக்கு எனக்கு தேவைப்படுறது 2 பவர்ஃபுல் ஆசிட்ஸ். ஒன்று நைட்ரிக் ஆசிட், இன்னொன்று எனக்கு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். ஓகே, இப்போ நைட்ரேஷன்னா என்ன அப்படின்னா அடிஷன் ஆஃப் NO2. இதுக்கு பேர் தான் என்னது நைட்ரேஷன். ஓகே, இது நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த நைட்ரிக் ஆசிட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். இப்போ HNO3 இருக்குன்னா அதில் எனக்கு தேவை இல்லாத OH மைனஸை நான் வெளியில் எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் எனக்கு தேவை இருக்கிற NO2 ப்ளஸ் கிடச்சிரும். அப்போ அடிஷன் ஆஃப் இந்த NO2 ப்ளஸ் தான் நம்ம என்னென்னு படிக்கிறோம்? நைட்ரேஷன்னு படிக்கிறோம். ஓகே, அப்போ இங்கே நான் எடுக்க போகிற ரியாக்டன்ட்டு கிளிசரால். அந்த கிளிசராலில் நான் என்ன செய்கிறேன்? இந்த NO2வை நான் உள்ளே கொண்டு வரணும். ஓகே, NO2க்கு இங்கே கொடுத்துருக்க நீங்கள் சார்ஜை ப்ளஸ். அப்போ இங்கேருந்து ஒரு ப்ளஸ்ஸை எடுத்தால் தான் இந்த ப்ளஸ்ஸை உள்ளே கொண்டு வரும். அப்போ இங்கேருந்து நான் எடுக்க போகிற ப்ளஸ்ஸு H+. ஸோ 3 H+ஸை வெளியில் எடுங்க, அதுக்கு பதிலாக 3 NO2வை உள்ளே கொண்டு வாங்க. அப்போ ஆன்சர் CH2ONO2 CHONO2 again CH2ONO2. ஓகே, அப்போது இந்த நீங்கள் வெளியில் போகுது பார்த்தீங்களா, இந்த ஹச் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த OHோட சேர்ந்து எனக்கு வாட்டர் மாலிகுல்ஸாக வெளியே போய்டும். ஓகே, அப்போ செஞ்சு எனக்கு நீங்கள் 3 ஹச்சை வெளியே எடுத்ததுனால மேபி இங்கே நீங்கள் எழுதும் போதே கூட 3ன்னு கூட எழுதிக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இதை நீங்கள் 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 3 ஹச் 3 OHோட சேர்ந்து 3 வாட்டர் மாலிகுல்ஸாக வெளியே போயிடும். ரைட், ஸோ இதுதான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஜி. தேங்க்யூ.